ஸோ டயட்லேயுமே வந்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக எடுக்கணும், கார்ப்ஸ் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெல்லி ஃபேட் அப்படின்னு வரும்போது நம்ம ஃபுட்டில் என்னென்ன டிஃப்ரென்ஸ்லாம் காட்டினா நம்மளுக்கு சீக்கிரமாக ரிசல்ட் கிடைக்கும்? ஏன்னா எல்லாருமே வந்து எனக்கு 1 மந்த்தில் எனக்கு வந்து தொப்பை குறைஞ்சிரணும் அப்படின்றது தான் அந்த ரிசர்ச்லாம் பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிக்க முடியும் மேம்? பேசிக்காக வந்து ஹவ் வி ஒர்க் இஸ் ஆஸ் அ டயட்டிஷியன். இப்போ உங்களுக்கு பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு டயட் சார்ட் கொடுத்துடலாம். வெரி ஈஸி. பிகாஸ் பிரின்சிபல்ஸு ஹைட்டு வெயிட்டுன்னு அதை ஃபாலோ பண்ண முடியுமா உங்களால்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ வி ஹாவ் டு டேக் அ டீட்டெயில் டயட் ஹிஸ்ட்ரி. நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்க, என்ன டைமில் சாப்பிட்றீங்க, என்ன சாப்பிட்றீங்க. ஏன்னா இப்போ சில பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காலையில் 10:30 மணிக்கு தான் முதல் உணவே சாப்பிடுவாங்க. பட் ஒர்க்கிங் பீப்புள், ஸ்கூல் காலேஜ் போகிறவங்கெல்லாம் டெஃபினட்டாக 7 or 8 o'clock அவங்க முடிச்சாகணும். பிகாஸ் நெக்ஸ்ட் உணவு 1:30 மணிக்கு தான். ஸோ தட் ஆல்சோ யூ ஹாவ் டு டேக் கேர். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் டயட் ஹிஸ்ட்ரி எடுத்துகிட்டு அதில் இருக்கிற மெயின் ஃபல்க்ரம் பாயிண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். இப்போ வந்து காலையில் இட்லி, தோசை, உப்புமா அப்படின்னா வி ட்ரை டு மெயின்டைன் தட்.